வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு, அதாவது என் வாழ்க்கைக்கு தேவையான முடிவை நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னடா மாமா நேற்று வரைக்கும் ஒன்று பேசினார், இன்றைக்கி அப்படியே மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. யாரும் என்னை கழுவி ஊற்றாதீங்க. ஏன்னா இதில் யாருக்கு பயந்தோ இல்லை யாருக்கு பணிஞ்சோ இந்த முடிவை நான் எடுக்கலை. என் மனசாட்சிப்படி நான் எடுத்திருக்கேன். அதாவது பெண்கள் மாத்திரம் கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மாதிரி ஆம்பளைகளுக்கும் சம்சாரம் போனால் சகலமும் போச்சுன்னு சொல்லி ஒரு படத்தில் கூட ராஜகிரண் சொல்லியிருக்கிறார். அதனால் இப்போ நான் ஒரு முடிவு, எங்கள் அக்கா வேறு சொல்லியிருக்கு. இதில் என்னென்னா, எங்கள் அக்கா யாருன்னா செங்கோட்டையில் இருக்காங்க. எங்கள் அக்கா அவங்களும் காலைல ஃபோன் பண்ணாங்க. நேற்று நைட்லேருந்து எனக்கு பல விஷயங்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், நாளை கழிச்சு 7ஆம் தேதி கோர்ட்டுக்கு போக வேண்டியது, அதுக்கப்புறம் விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்குண்டான வக்கீலை ரெடி பண்ணுறது, எல்லா வேலையும் A to Z கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன். யார் விஷயத்தில்? சுமி விஷயத்தில். நீ ஸ்டேஷனுக்கு போறியா, போ, நான் கோர்ட்டுக்கு போகிறேன். இதே தான் சூர்யாவும் நேற்று நைட்டு என்கிட்ட சொல்லிவிட்டா. அவள் எங்கே வேணாலும் போகட்டும், நீ ரூபா கொடுக்குற விஷயத்தில் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி கேளு, ஸ்டேஷனில் சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு செல்லாது. கோர்ட் மூலியமாக ஜீவானம்சம் நீ போட்டு அதில் என்ன பதில் வருதோ, இவ்வளோ ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஐயா, நான் இவ்வளோ வருமானத்துலேயும் எனக்கு இந்த மாதிரி மருந்து மாத்திரை, இது போக இதர செலவுகள் இதெல்லாம் இருக்கியா, மிச்சம் மீதி இவ்வளோ தான் இருக்குது, என்னால் மாதம் 5ஓ 10ஓ கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம வக்கீலை வச்சு நம்ம கேஸை போட்டு நம்ம அதை பார்த்துக்குருவோம். ஜீவானம்சங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கிலலாம் நீ கொடுக்க வேண்டியது வராது. அதனால் எதாக இருந்தாலும் கோர்ட்டு மூலிமா பார்த்துக்கிறலாம், நீ விவாகரத்தை போட்டு விட்ரு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரே பிடிவாதமாக சூர்யாவும் சொன்னான். நான் நைட்டு உட்காந்து யோசித்து பார்த்தேன். எனக்கு இது சரியாக படலை. ஏன்னா இப்போ என்னை கோச்சுக்கிறாதீங்க. ஏன்னா எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆதரவு, ஒரே கொப்பு, ஒரே கிளை என்னுடைய வீடு தான், என் குடும்பம் தான். அப்படிங்கும்போது நாளைக்கு நான் இவளை விட்டுட்டு சுமியை மொத்தமாக கைகள் வீட்டிவ கூட இருந்தேன்னா எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என் வாழ்க்கையே திசை மாறலாம். அதுபோல் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி காலைல என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இந்த மாதிரி பையனுக்கு வேறு நீ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்ப, இப்போ நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லலை, சொன்னால் அந்த ஆட்டையை கலைச்சி விட்ருவாங்க. அதுக்காகத்தான். ஏன்னா ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே போகிறோம்னு வாயை திறந்து தான் சொன்னேன். உடனே போய்கிட்டு அங்கே போய் இங்கே போய் சுற்றி முற்றி வெளிநாடு, வெளியூர், வெளி ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் போட்டு கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது ஒரு தடை. ஆனால் அதையும் மீறியாச்சு, உடைச்சிட்டோம், அது வேறு விஷயம். இதை மாதிரி அவார்டு ஃபங்க்ஷனுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறவங்க என் குடும்ப விஷயமாக ஒரு பொண்ணு பார்க்குறது வைக்கிறது நான் மீடியாவில் சொன்னால் அதிலே ஏதாவது பொருத்தி போட்டுருவாங்கன்னு சொல்லி தான் அந்த விஷயத்தை நான் பேசலை. எங்கள் அக்கா கிட்ட நான் ரகசியமாக பேசிக்கிட்டு தான் இருக்கேன். செங்கோட்டையில் இருக்கிற எங்கள் அக்கா முந்தாஸ் அக்கா கிட்ட நான் பேசுகிறேன். பேசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அடுத்த மாதம் கரெக்டாக இந்த ஏப்ரல் மேலே நீ வந்துரு, நம்மளும் அதுக்கடையில் வெளிநாட்டில் அவர் இருக்கிறாராம். எங்கள் அந்த பொண்ணுடைய அப்பா வாப்பான்னு சொல்லுவாங்க, அவர் வெளிநாட்டில் இருக்கார், வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பமாக உட்காந்து பேசி உன் மகனுக்கு பொண்ணை பேசி முடிச்சுடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அந்த நேரம் நீ இப்போ விவாகரத்து அது இதுன்னு சொன்னால் சம்மந்தக்காரம்மா வீட்டில் கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னடா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, விவாகரத்து அளவுக்கு போய்கிட்டு இருக்குது, இவங்களை நம்பி எப்படி நம்ம பொண்ணை கொடுக்குறது, அப்போ இவர் மாதிரி தானே இவர் பையனும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வேறு மாதிரி நினச்சிருவாங்கப்பா. அதனால் இந்த முடிவை கொஞ்சம் நீ தள்ளி வைப்பா அப்படின்ட்டுச்சு எங்கள் அக்கா. சரின்னு சொல்லி எங்கள் அக்காவோட பேச்சுக்கும் எங்கள் அக்காவுக்கு மதிப்பு கொடுத்தோம். ஏன்னா எனக்குன்னு நானாக எதையுமே சுயமாக முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒன்று எங்கள் அம்மா இருந்திருந்தாலும் அப்பா இருந்திருந்தாலும் இவங்ககிட்ட கேட்டு முடிவு எடுக்கலாம். எங்கள் அம்மாவுக்கிட்ட அம்மா இந்த மாதிரி நான் உன் மருமகளை விவாகரத்து பண்ண போகிறேன், சுமியை என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டால் எங்கள் அம்மாவுடைய கருத்து என்னவாக இருக்கும்? வேணாம்டா, கட்டின பொண்டாட்டியாக கடைசி வரைக்கும் பாரு, அவன் நல்லவளோ கெட்டவளோ கூட இருன்னு சொல்லி தான் அறிவுரை கொடுக்கும். யாராக இருந்தாலும் விவாகரத்து பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதை மாதிரி தான் எனக்குன்னு இப்போ யார் இருக்கா, பெத்த தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, பிள்ளைகளும் அவங்க அம்மா பக்கம் போயிட்டாங்க, 2 பெரியவனும் சின்னவனும். அப்போ நான் ஒரு தனிமரம். ஆனால் எனக்குன்னு சொல்லி சொந்தம் இருக்குது. எங்கள் அம்மா வழி சொந்தம், எங்கள் அப்பா வழி சொந்தம். எங்கள் அம்மா வழி சொந்தத்திட்டையும் இன்னும் கேட்கலை. ஆனால் எங்கள் அப்பா வழி சொந்தம் அவங்களே என்னுடைய வீடியோக்களையெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் எங்கள் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி, நேற்றுலேருந்து நீ 2 நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன், எதுக்கிட தேவையில்லாமல் இந்த நேரம் விவாகரத்து அது இதுன்னுக்கிட்டு இருக்க, பேசாமல் அமைதியாகிடுறா, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து காலாகாலத்தில் கல்யாணத்தை முடிச்சு வச்சுவிட்டு அதுக்கப்புறமா நீ விவாகரத்து பண்ணு, இல்லை என்ன வேணாலும் பண்ணு,
இப்போ நீ அடிக்கிற லூட்டியே ஓவராக இருக்குது. நான் ஒரு அக்காவாக உன்னை கண்டிக்கணும். நீ அவள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சூர்யாங்கிறவ கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு யாருக்கு தான் எந்த பொண்டாட்டிக்கு தான் கோவம் வராது. இதில் நைட்டு உட்காந்து 10 மணி லைவில் வேறு அவள் மடியில் படுத்துக்கிட்டு இருந்த மணிக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து சுமி உனக்கு அனுப்பியிருக்கா. அதை பப்ளிக்கில் காட்டி இது என்ன வந்து ஒரு கலைஞர்களுக்குள்ளே இதெல்லாம் ஒரு சாதாரணம் தானே. நான் ஒரு கலைஞன், அவள் ஒரு கலைஞங்கிற உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி காரி துப்புது என் மூஞ்சியில். அதனால் இனிமேல் இந்த ரீல்ஸு போடுறது, இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் போடுறது, சூர்யா கூட சேர்ந்து நெருக்கமாக மடியில் படுக்க போட்டு வீடியோ போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ண போகிறேன். ஒன்று. ரெண்டாவது, விவாகரத்துங்கிற விஷயத்தை கொஞ்சம் ஒத்தி வைக்க போகிறேன். காரணம் என்னென்னா, இப்போதைக்கு நான் இப்போ இதில் முழு மூச்சாக இறங்கினேன்னு வைங்களேன், அடுத்து வந்து எனக்கு வந்து என் மகனுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது சிரமமாகும். அது ஒன்று. ரெண்டாவது, பல பேர் சொல்லுவாங்க, இந்த அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, காலையில் ஸ்டேஷனில் வர சொல்லியிருக்காங்க, அதுக்காக மாமா வந்து ஒரு நாடகத்தை போடுறாரு, அப்படியே விவாகரத்து பண்ணவரும் அப்படியே பின்வாங்குறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்னை ஏளனமாக பேசுவீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஸ்டேஷன் விஷயத்துக்கும் இந்த விவாகரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இது என்னுடைய முடிவு. நான் உட்காந்து நேற்று யோசித்து பார்த்தேன். அவன் மாத்திரம் உட்காந்துக்கிட்டு சூர்யா வந்து அவள் புருஷன் முக்கியம். நேற்று கூட பாருங்கள், நைட்டு லைவில் அவள் புருஷனை பற்றி ஒரு 2 வார்த்தை நான் பேசினேன். ஏதோ ரகசியமாக பணம் கொடுக்குறா, லைவ்லேயே வந்துக்கிட்டு அது திலீபா கிட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை அவள் புருஷனுக்கு கைமாற்றி விடுறா. அதை வாங்கி அவன் இல்லை. உண்மையிலே இது நடந்த சம்பவங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை அவன் போனான், உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு காலையில் போகும்போது நல்லா தான் பேசினான். அவன் திலீபா கிட்ட பேசும்போது ஸ்கூலில் இருக்கும்போது ஒன்றுமே குடிக்கலை கொள்ளலை. ஏன்னா குடிச்சிட்டா வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஹாஸ்டலில். அதனால் இவளே சொல்லியிருக்கா, என் புருஷன் குடிச்சிட்டு வந்தானா அவனை உள்ளே விடாதீங்கன்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கா. அதனால் அவன் குடிக்காமல் தான் போயிருக்கான். போயிட்டு வெளியே வந்து அவங்களுக்கு தீமண்டம் வாங்கி கொடுக்குறதுக்கு வந்தப்போ இவ தான் என் கண்ணு முன்னால் 500 போட்டு விட்றான் திலீபாவுக்கு. எனக்கு நல்லா தெரியும். வாங்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த காசில் வந்து பாலவிநாயகன் பிடுங்கிட்டான். காசை பிடுங்கி அவன் போய் குடிச்சிட்டான் போல். சரக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மத்தியானம் ஒரு 3 மணியில் இருந்துங்க ஃபோன் அடித்து தள்ளுறான். ஏன்னா அவனுக்கு போத ஆரோக்கியம் உள்ளே போயிட்டானா என்ன ஆகும் தெரியுமில்ல. சரக்கு போடாமல் இருக்கும்போதே கழுவி ஊற்றுவேன். சரக்கை போட்டுட்டு எங்கே அந்த அவன் எங்கே அந்த இவன் சொல்லி என்னையை போட்டு திட்ட, அதுக்கப்புறம் அவளை போட்டு திட்ட, நான் ஊருக்கு வர்றேன், நான் மதுரைக்கு வர்றேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு உண்மை நேற்று தான் தெரிஞ்சிச்சு. திலீபாவுக்கு 500 போடுற மாதிரி போட்டு அந்த காசை எடுத்து இவன் வாங்கி குடிச்சுவிட்டு திருப்பி போய் ரகலை பண்ணி இவளுக்கு ஃபோனை போட்டு எனக்கு ஃபோன் போட்டு என் நம்பரும் தெரியும், அவன் நம்பரும் தெரியும், இன்னொரு பெர்சனல் நம்பரும் தெரியும், 3 நம்பருக்கும் அடித்து தள்ளுறான். ஆக அவள் வந்து அவள் புருஷனுக்கு வந்து அப்பப்போ வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி சரக்கை வாங்கி கொடுத்து அவன் புத்தியை வந்து போதையிலே மழுங்கடிச்சு போய் வச்சுருக்கான். இது நல்லா தெரியுது. இப்போ என்ன என்கிட்ட வந்துக்கிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறான். நானும் என் புருஷனுக்கு விவாகரத்தை கொடுத்துட்றேன், அவரும் வெளியே போயிடுவார், நம்ம நீயும் உன் பொண்டாட்டிக்கு விவாகரத்தை கொடுத்துரு, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வோம், வீடு கட்டினா கூட நாளை பின்ன உன் பேரை என் பேரை சேர்த்து வைக்கிறேன், அதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம 2 பேர் தான் அப்படிங்கிறதெல்லாம் பக்கா நாடகம். எப்படி இருந்தாலும் இவளை நம்பி நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்க முடியாது. நீங்கள் நேற்று ஒரு கமெண்ட் ஒருத்தன் போட்டேன் 10 மணி லைவில், சூப்பர் கமெண்ட்டுங்க. இவளை நம்பாத மாமா, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்காத. இறங்குனேன்னா அது வந்து அதுவும் கரைஞ்சிரும், நீயும் தண்ணிக்குள்ளே முங்கிடுவ, உன் வாழ்க்கையை சீரழிஞ்சிரும். என்ன இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி தான் மாமா கடைசி வரைக்கும் வருவா, அவளை கை விட்டுறாதன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் போட்டிங்க. என்ன தான் சுமி மேலே உங்களுக்கு பல ஆத்திரங்கள், பல கோவங்கள், அவள் பூச்சிக்குட்டி சுகைலுங்கிறத பார்த்துட்டு என்னடா நம்ம மாமாவுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறாளேங்கிறத நினச்சி அவளை நீங்கள் எதிரியாக பார்த்தாலும், அவள் மேலே உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருந்தாலும், என் வாழ்க்கையை நினச்சி மாமா இவளை நம்பாத. அதுக்கு கட்டின பொண்டாட்டி என்றைக்குனாலும் கடைசி காலத்தில் உனக்கு உதவுவா. என்றைக்குனாலும் அவள் தான் உனக்கு, உன் பிள்ளைகளும் அவளும் தான் உட்காந்து உனக்கு கொல்லி வைக்கிறதோ, இல்லை உன்னை கபர்ஸ்தான் குழியில் இறக்கும்போது உனக்கு மண்ணள்ளி போடுறதோ, இல்லை எதுனாலும் உனக்கு பாத்தியா ஓதுறதோ. இப்போ நான் போயிடுறேன், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, எனக்கு யார் இந்த காரியம் பண்ணுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ பண்ணுவாளா? இவளுக்கு தெரியுமா எங்கள் முறைப்படி என்னென்ன பண்ணணும்? இப்போ எங்கள் அம்மாவுக்கு இறந்து போனதுக்கு நான் என்னென்ன பண்ணேன், மௌத்தா போச்சு என்ன பண்ணேன், அதுக்கு போய் அதுக்கு பாத்தியாவை ஒரு அஜரத்தை கூப்பிட்டு வந்து ஒரு வருஷம் பாத்தியா ஒன்று ஓதுனேன், ஒரு வருஷம் ஓதாட்டினாலும் அடுத்த வருஷமாக அது ஓதுனேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரியாணி போட்டேன், ஏதோ ஒன்று பண்ணேன். இப்போ நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், நானே ஏதோ ஒன்று அதை என் வாயால் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நான் இறந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? என் குடும்பம் தான் எனக்கு என் முறைப்படி இறுதிச் சடங்கு செஞ்சால் தான் என் ஆத்மா சாந்தி அடையும். என் பிள்ளைகளும் என் பேரனும் என் மனைவியும் எல்லாம் இருந்து என்னை எடுத்து போட்டால் தான் எனக்கு வந்து என்னுடைய அந்த உடலில் வந்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ எங்கேயோ போகும். இதுதான் ரியாலிட்டி. அதை விட்டுட்டு நான் இவளுக்காக அவளை போய் இப்போ விவாகரத்து பண்ணுறேன்னு வைங்களேன், இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனமான வேலை என்ன இருக்குது சொல்லுங்கள்? என்னைய மாதிரி புத்தியை கடை கொடுத்த வேணாது இருப்பானே? சரி இவ்வளவு நாள் ஆகிப்போச்சு,
நம்ம ஒரு கவட்டையே கதி அவள் பொந்தே சரணம்னு நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம். இனி வருங்காலங்கிறது ஒன்று இருக்குல்ல, எனக்கு வருங்காலங்கிறது ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கடைசி காலத்தில் நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு 4 ஜீவன் வேணும். அது வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளைகளாக இருந்தால் தான் அந்த உறுத்து இருக்கும், அந்த ரத்தம் துடிக்கும். இவளுக்கு துடிக்குமா? கண்டிப்பாக துடிக்காது. பிள்ளை நாளைக்கு வளர்ந்து ஆளாகி என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னால் என்னப்பா பண்ணுறது, திலீப்பாவுக்கு உன்னை பிடிக்கலையா, வீட்டை விட்டு வெளியே போச்சுட்றான், நீ போ, நம்ம பழைய மாதிரியே வந்து கோல்டன் பார்க்லையும் செந்தூர் லாட்ஜ்லையும் ரூமை போட்டு பார்த்துக்கிறலாம் அப்படின்டா என் மனசு எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ நாள் சேர்த்து கொடுத்த பணத்துக்கு, இவ்வளோ நாள் வாங்கி போட்ட நகைக்கு, இவ்வளோ நாள் சேர்த்து கொடுத்த சொத்துக்கு, இவ்வளோ நாள் இவ்வளோ காரில் கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கு, இவ்வளோ நாள் இவ்வளோ தாராபுரத்துக்கு அப்படியே ஏசியில் நோகாமல் போயிட்டு நோகாமல் கூப்பிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு வந்ததுக்கு எனக்கு என்ன பலன்? ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நினைக்கிறது எப்படி தெரியுமா? அதாவது அப்போல்லாம் அவள் சொல்கிறா, நான் அப்போல்லாம் இருக்க மாட்டேன், உன்னைய மீறி என் பிள்ளை கிடையாது, உன்னைய மீறி என் புருஷன் கிடையாது, உன்னைய தவிர்த்து தான் அப்புறம் தான் எல்லாமேங்கிறா. ஆனால் அதெல்லாம் பொய். முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன். என்னைய வந்து இப்போவே நான் திலீப்பாவை கோகுல ஏதாவது திட்டுனா சும்மா இருக்காளா? என் பிள்ளை திங்கிறான்னு கரைச்சி கொட்டுறேன். அவன் என் புருஷனுக்கு வந்து நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு சொல்லி அவனையே வம்புழுக்கிறாங்க குடும்பமாக சேர்ந்து. ஆனால் குடும்பமாக எங்கள் குடும்பத்தை வம்புழுக்கிறது, என் பிள்ளைகளை பேசுகிறது, இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாது. ஆனால் நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா மாத்திரம் இப்போ இவளுக்கு சுருக்குன்னு கோவம் வருது. நாளை பின்ன பிள்ளை வந்து இவர் வேணாம், நம்ம அப்பா கூட தான் வாழணும், இவர் வந்து நம்மளுக்கு குடும்பத்துக்கு வந்து ஒத்து வராது, அவர் குடும்பத்தோடு விட்டுருன்னு சொன்னால் செய்வாளா செய்ய மாட்டாளா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இவளுக்கும் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் சேர்க்குறேன். குடும்ப சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து பல திட்டங்களை போட்டு எதிர்காலத்துக்கு பிள்ளைகளோட ஃப்யூச்சருக்காக வாழ்கிறான். ஆனால் நான் வந்து எப்படி தெரியுமா? ஒரு ஏமாளி, ஒரு இழிச்சா வாயன், ஒரு கோமாளி. சம்பாதிக்கிறத பூரா இவகிட்டையே கொடுத்துட்டு ஒரு நயா பைசா கூட எனக்குன்னு மருத்துவ செலவுக்கோ இல்லை எனக்கு முடியாமல் போனால் கூட நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னு பார்த்துக்கிறதுக்கோ. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எனக்கு முடியலை, ஆதரவும் இல்லை ஆதரவும் இல்லைன்னா எங்கேயாவது போய் ஒரு ஹாஸ்டலில் கூட எனது காலத்தை தள்ளணும்னாலும் பணம் வேணும்ல, அதுக்கு கூட என்கிட்ட துட்டு இல்லை. நான் வெறும் ஆளாக வெத்து பீஸா உட்காந்துருக்கேன் இப்போ வரைக்கும். ஏதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, நான் இதை கேட்டாலே நான் முன்னேறிடுவேன். கொஞ்சோன்னு உனக்குன்னு எடுத்து வச்சுக்கமாம்மா, உன் மருத்துவ செலவுன்னு ஒன்று தேவைப்படும். நாளைக்கு ஏதோ ஒன்று இவ்வளோ 2 பேருமே பற்றி விட்டாளுங்கன்னா நீயா சமைச்சு சாப்பிட்றதுக்காவது உனக்குன்னு சொல்லி ஒரு பணம் வேணும், யோசிமாம்மா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறீங்க. இப்போ தான் நான் யோசிக்கிறேன். 2வது ஆப்ஷனு, இந்த விவாகரத்து விஷயத்தை நான் ஒத்தி வைக்கிறது நல்லது. ஏன்னா நான் விவாகரத்து கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இவளை கையில் பிடிக்க முடியாது. யாரை? இந்த சூர்யாங்கிறவளை. இவ இஷ்டத்துக்கு ஆடுவா, இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கும். அப்புறம் அதை வந்து என் பொண்டாட்டி வெளியே நின்று வேடிக்கை பார்க்கணும். கண்ணீரும் கம்பளையுமா இந்த நம்ம புருஷன் நம்மக்கிட்டேயும் வர முடியாமல், அவங்க தனியாகவும் வாழ முடியாமல் இவகிட்ட அப்படி கொத்தடிமையாக இருக்கானேங்கிற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருவா. அதனால் நான் ஒரு தீர்க்கமான முடிவை நான் சொல்கிறேன். இதில் என் மேலே யாரும் எந்த தப்பு எடுத்துக்கிறாதீங்க. விவாகரத்துங்கிறது இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிறது என் முடிவு. இப்போயுமே நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க, இந்த கிளம்பிட்டேன். 11 மணிக்கு நாங்கள் இருக்கணும். 11 மணிக்கு போய் இந்த மாதிரி வேணாங்க, நானும் இவங்க ஒய்ஃபுக்கு விவாகரத்து கொடுக்கல, அவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்குறத அப்பப்போ நான் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு செலவுக்கு கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிறேன். அவங்க மிஞ்சி போனால் என்ன கேட்க போகிறாங்க? கறி, மீன், செவரட்டி, ஈரல், மாங்காய், கல்லீரல், குடல், குந்தாணி, எதையோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவங்க காலம் அவங்க ஓட்டட்டும். பாவம் அவங்களும் தனியாக இருக்காங்க. விதவைக்கு சம்மந்தம் அவங்க. புருஷன் இருந்து என்ன பிரயோஜனம்? தனிப்பட்ட முறையில் அவங்களா ஒத்தையில் தான் இருக்காங்க. என்ன தான் சுகையில் முச்சுக்குட்டினாலும் அவனாக வந்து குடும்பம் நடத்துகிறேன். அவன் எங்கேயோ கிடக்கிறான் இலங்கையில், இவன் இங்கே இருக்கிறா. கடைசியில் பக்கத்தில் இருக்கிறவன் நான் தானே. இவளுக்கு நல்லது கெட்டது, இவளுக்கு முடியாமல் போனாலோ இல்லை எனக்கு முடியாமல் போனாலோ, இந்த எனக்கு ஏற்கனவே இந்த ஒரு கொட்டையை பிடிச்சி அத்து விட்டா, கீரலோட ரத்த இதோட காயத்தோடு எங்கே போனேன்? ஏன் பொண்டாட்டியை தான் தேடி போனேன். சிக்குப்பாய்க்கு ஒன்றுனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி எனக்காக குரல் கொடுக்குறதுக்கு சுமி இருந்தால, அதே மாதிரி தான் நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா பக்கத்தில் நான் தான் இருக்கேன். அதுக்கு நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கணும். புருஷன் பொண்டாட்டிங்கிற அந்த ஆதாரத்தோடு இருக்கணும். இப்போவே வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆதார் கார்டில் பேர் இல்லை, ஆனந்த் தான் புருஷன் சொல்லி இப்போ இந்த ஓட்டு ஓட்டுறா. இதே என் பொண்டாட்டி என்னை விவாகரத்து கொடுத்துட்டேன்னு வைங்களேன், இவன் இன்னும் என்னையை போட்டு பாடாப்படுத்துவா. அதனால் மக்களே கோச்சுக்கிறாதீங்க. சுமியை வந்து விவாகரத்து பண்ணுற விஷயத்த இப்போதைக்கு தள்ளி வைக்கிறேன். அதுக்காக வந்து இதை அப்படியே விட்டுற மாட்டேன். அதுக்காக வந்து இந்த ஸ்டேஷன் பிரச்சனைனால தான் மாமா பின்வாங்குறாருங்கிற மாதிரி கூட யாரும் நினச்சிடாதீங்க. முழுக்க இது என்னுடைய முடிவு. இதில் யாரையும் வந்து நான் பயந்து போயோ பணிஞ்சு போயோ நான் இந்த முடிவு எடுக்கலை. ஏன்னா எனக்கு தெரியும் எப்பப்போ என்னென்ன முடிவு எடுக்கணும், எதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸ்டேஷனுக்கு போகிறேன், சுமூகமாக சமரசமாக பேசி இந்த விஷயத்தை இதோட மூடி மறைச்சுங்கிறேன். சாரி, இதோட இந்த விஷயத்தை வந்து முடிக்க பார்க்குறேன்.
முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுமியை கூட்டு போய் வீட்டில் விடும்போது போகிற வழியில் செவரட்டியோ இல்லை ஈரலோ இல்லை வந்து ஏதோ கறி மீனோ வாங்கி கொடுத்து ஒரு அரை நேரம் அவங்க கூட இருந்து அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு என் பேரன் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வருவான், அவனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இதோட இந்த விவாகரத்து விஷயத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஓகேவா? பாய்.